மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அருட்தந்தை அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அன்பு நேயர்களே, நல்லதொரு புத்தகம் நல்ல ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. அந்த பொக்கிஷங்களை வழங்கக்கூடியவர்களை நேர்காணல் செய்யக்கூடிய நிகழ்ச்சிதான் இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்று நம்மோடு அரங்கில் இணைந்திருப்பவர் மாதா தொலைக்காட்சிக்கு நன்கு அறிமுகமாயிருக்கக்கூடிய தஞ்சாவூர் அண்ணா நகர் பங்கை சார்ந்த திருமிகு குழந்தைசாமி அவர்கள். ஏறக்குறைய 55க்கும் மேற்பட்ட புத்தகங்களுக்கு சொந்தக்காரரான இவர் புனித அந்தோணியார் மேல்நிலைப் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறார். தமிழில் இளங்கலை முதுகலையோடு முதல்நிலை ஆராய்ச்சி படிப்பையும் முடித்தவராக இருக்கிறார். இதோடு மாவட்ட சாரணருடைய பயிற்சியாளராக பணி செய்து கொண்டிருக்கிறார். மறைமாவட்ட கல்விக்குழு உறுப்பினராக இருக்கிறார். மாநில நல்லாசிரியர், கலைத்திலகம் போன்ற 50க்கும் மேற்பட்ட விருதுகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். எல்லா நிலையினருக்கும் தன்னுடைய படைப்புகளை கொடுத்தவராக, அதில் மிகச்சிறப்பாக சிறார் நூல்கள் அதிகமாக ஆர்வத்தோடு படைத்தவராக இருக்கிறார். சமீபமாக நாணயங்கள், காயின்ஸ் சேகரித்தல், ஸ்டாம்ப் சேகரித்தல் போன்ற பணிகளில் இருப்பவர்களையும் வழிகாட்டி ஊக்கப்படுத்தக்கூடிய செயலையும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வகையிலே மாணவர்கள், சிறுவர்கள், இளைஞர்கள், இன்னும் எல்லா நிலையில் இருப்பவர்களுக்கும் உரிய பங்களிப்பை தன்னுடைய நூலின் வழியாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திருமிகு குழந்தைசாமி அவர்களை மாதா தொலைக்காட்சியின் அரங்கத்திற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் திருமிகு குழந்தைசாமி அவர்களது நினைத்ததை சொல்கிறேன் என்கிற கவிதை புத்தகம். ஐயா அவர்கள் கவிதைகளை எளிய வடிவில் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே நகைச்சுவையாகவும் அதே நேரத்திலே கருத்தாழமிக்கதாகவும் கவிதை கொடுப்பதில் மிகச்சிறந்தவராக இருக்கிறார். இந்த புத்தகமும் அதிலிருந்து விதிவிலக்கு அல்ல. நிச்சயமாக அந்த ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். 82 பக்கங்களில் இந்த கவிதை புத்தகமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. 82 பக்கங்களில் ஏறக்குறைய 32 தலைப்புகளில் கவிதைகளை கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகத்தினை தஞ்சாவூர் ஆரோ பதிப்பகத்தினர் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 120 இருக்கிறது. இந்த புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் திரையில் தெரிகிற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும். இந்த புத்தகத்திற்கு வாழ்த்துரை வழங்கி இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மண்டல உதவி இயக்குனர் திருமிகு ராஜாராமன் அவர்கள், கவிஞர் தனது அனுபவங்களையும் பார்வைகளையும் வாசகனின் அனுபவமாக மாற்றும் அரிய திறனை இந்நூலெங்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று ஆசிரியரை பாராட்டுகிறார். எளிய சொற்களால் ஆழமான கருத்துக்களை சொல்லும் அவரது மொழிநடை, வாசனை கவிதையுடன் மட்டுமல்ல தன்னுடனேயே உரையாடச் செய்கிறது. ஆக அந்த கவிதைகளை வாசிக்கிற பொழுது ஆசிரியருடைய மனப்பாங்கை நாம் புரிந்து கொள்வதோடு நம் ஒவ்வொருவரோடும் உரையாடக்கூடிய, நம்மையே கேள்வி எழுப்பக்கூடிய அந்த ஒரு உந்துதலையும் தருவதாக இந்த வாழ்த்துரை வழங்கி இருக்கிறவர் பாராட்டி இருக்கிறார். இத்தகைய அருமையான கவிதை புத்தகத்தை கொடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களை மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம். நினைத்ததை சொல்கிறேன். நினைச்ச உடனே சொல்லிட்டீங்களா
இல்லை நினைச்சதெல்லாம் சொல்றதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டீங்க? இந்த புத்தகத்தினுடைய பின்னணி என்ன? இது வழக்கம் போல் இந்த மாரி காலம்னு சொல்லக்கூடிய கார்காலம், மழை காலத்தில் உருவான நூல் ஃபாதர். இது மழை காலத்தில் நம்ம வெளியில் போக முடியாது, வீட்டிலேயே அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் வீட்டில் இருக்கிற நேரம் நிறைய யோசிக்கிறோம். வழக்கமாக வீட்டில் இருந்தால் என்ன செய்வோம், ஒரு பஜ்ஜியை சுட்டு சாப்பிட்டு இல்லைன்னா ஏதாவது சூடாக சாப்பிட்டு காப்பி சாப்பிட்டு வயிற்ற வளர்த்துக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லாமல் எதையாவது சிந்திச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம். நான் எப்போதுமே என்னென்னா என்னுடைய காலை வேலை எழுந்த உடனே எங்கள் வீட்டுக்காரம்மா காப்பி கொடுக்கறதுக்குள்ள ஒரு 4 கவிதையாவது எழுதிடுவேன். அந்த என்னுடைய மேஜையில், நாற்காலி மேஜையில் எப்போதுமே நோட்டு இருக்கும். பின்பக்கம் அந்த மலைச்சாரல் விழக்கூடிய ஒரு ஜன்னல் இருக்கும். அதனால் அந்த மழை ஆரம்பித்த உடனே நமக்குள்ளே ஒரு கவிதை மழை தோன்ற ஆரம்பிக்கும். சரி, எதையே எழுதலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு சிறுவர் பாடல்னால் சிறுவர் பாடலுக்கான சந்தத்தை உருவாக்கிட்டு எழுதுவோம். அல்லது வேறு ஒரு கவிதைனாக்கா அது ஒரு கான்செப்டை உருவாக்கிட்டு அதை நோக்கி பயணிப்போம். அப்படி இல்லாமல் இந்த முறை என்ன தோணுதோ எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லி என்னென்னா நினச்சேன்னா அதையெல்லாம் அப்படியே பேப்பரில் எழுதி வச்சேன். அதையே அந்த புத்தகமாக போட்டேன். என்னென்ன நினச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது வாசிக்க உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. வழக்கமாக கவிதை நூல்களை வாசிக்கும் போது கொஞ்சம் எனக்கு கடுப்பு வரும், சில நேரங்களில் ரொம்ப மிதமிஞ்சிய கற்பனையாக போகுதோ அப்படின்லாம். ஆனால் ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயங்களை தான் நீங்கள் கவிதைகளாக கொடுத்துருக்குறீங்க. நினைத்ததை சொல்கிறேன் முதல் கவிதையிலிருந்தே போகட்டும். ஏன்னா முதல் கவிதை ஒரு நல்ல ஒரு அருமையான தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஒரு கவிதையாக இருக்கிறது. உலகத்தில் நிறைய மாறுதல்கள் இருந்தாலும் நம்மளை எப்படி நிலைநிறுத்திக்க முடியுங்கிறத அதை நீங்களே வாசித்து பகிர்ந்து கொண்டால் மிக நலமாக இருக்கும். நடப்பது நடக்கட்டும் என்று ஓடிக்கொண்டே இரு. இந்த உலகம் வியப்பானது. இங்கு அழகானது அசிங்கமாகும், அசிங்கமானவை அழகாகும். புரியாவிட்டால் பூக்களையும் கம்பளி பூச்சிகளையும் கவனித்துப்பார். அழகான பூதான் அடுத்த நாள் அசிங்கமான குப்பையாகிறது. அசிங்கமான கம்பளி பூச்சிதான் அடுத்த வாரமே அழகிய வண்ணத்து பூச்சியாகிறது. இங்கு எதுவும் நிலையானது அல்ல, எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆலயத்தில் இருந்தால் பூசை, புனஸ்காரம், அபிஷேகம், ஆராதனை என அமர்க்களப்படுத்தும் மக்கள்தான் அருகில் வந்தால் அடித்து துரத்துவர். எலி, மூஞ்சூறு, பாம்பு, பன்றி என இவற்றின் வரிசை இன்னும் நீளும். இதைத்தான் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்று கருடன் சொன்னதாக கண்ணதாசன் அன்றே சொல்லி சென்றார். உயர்ந்த இடத்தில் இருந்துவிட்டால் உருகி உருகி உன்னை சுற்றி உறவென்று போற்றும் உலகம் உன் நிலை தாழும்போது அதுவே உன்னை ஏளனப்படுத்தி எள்ளி நகையாடும். வேஷம் போடும் இந்த உலகத்தின் மீதும் உறவுகளின் மீதும் பாசம் காட்டி காட்டி மோசம் போவதே நம் வாழ்வின் வாடிக்கையாகிறது. அதுவே பலருக்கு வேடிக்கையும் ஆகிறது. இது இப்படித்தான் என்பதை புரிந்து கொண்டால் மனதில் கவலை என்பது மறைந்து போகும். உதட்டில் புன்னகை ஒட்டி கொள்ளும். துன்பத்தில் துவளாத மனம், துயரத்தில் கலங்காத கண்கள், வேதனையில் துடிக்காத உதடுகள், வேகமெடுத்து துடிக்காத இதயம், சீராக இயங்கும் சிறுநீரகம், சிக்கலின்றி சுருங்கி விரியும் நுட்பமான நுரையீரல், இவற்றோடு வாழ பழகு. வாழ்வை அதன் போக்கில் அப்படியே சந்திக்க பழகு. கவலைப்படுவதால் எவன் தன் வாழ்வில் ஒரு முழம் கூட்ட முடியும் என்று கேட்ட இயேசுவின் கேள்வியை இதயத்தில் தேக்கு. 2 மீன்களின் இன்பத்துள்ளலில் தாமரை இலை மீது சிந்திய சிறுதுளி நீ என்பதை எப்போதும் சிந்தையில் கொள். தாமரை இலையில் தங்கிய தண்ணீர் துளியாய் எப்போது வேண்டுமானாலும் விடுபட்டு குளத்தோடு சங்கமிக்கும் பெரு விருப்பத்தோடு வாழ்வை நகர்த்து. வாழ்வென்பது வழுக்கிக் கொண்டே போகும், மென்மையாய், மகிழ்வாய், சுகமாய். எல்லாத்துக்கும் கவலைப்படுறோம் ஃபாதர். நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு தாமரை இலையில் மீன்கள் விளையாடும் போது ஒரு துளி விழுந்த ஒரு நீர் துளி தாமரை இலையில் பட்டு உட்காந்துருக்கு, அதுதான் வாழ்க்கை. இந்த தாமரை இலைங்கிறது இப்போ உள்ள வாழ்க்கை. பெரும் குளங்கிறது தான் பிரபஞ்சம், இறை பேராற்றல், நித்திய பெருவாழ்வு. இதை நோக்கி தான் நம்ம இருக்கிறோம். என்னைக்கு வேணாலும் நம்ம விடுபட்டு போவோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். அதே நேரம் அதற்காக சோர்ந்து போக வேண்டியதில்லை. வாழ்க்கையை அதன் போக்கில் எதிர்கொள்வோம், எதிர்நீச்சல் போடுவோம். முடியாத பட்சத்தில் நீரோட்டத்தின் போக்குக்கே போவோம் அப்படிங்கிறது தான் அதனுடையது. நம்பிக்கை எந்த நாளும் இழக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம ரொம்ப தேவை சீராக துடிக்கும் இதயங்கிறோம், சீராக இயங்கும் சிறுநீரகம். அதே போல் வேகம் எடுத்து துடிக்காத இதயம். இன்றைக்கி எல்லாருக்கும் ப்ரெஷர். சின்ன குழந்தைய கேட்டால் கூட ஒரே டென்ஷனாக இருக்குங்கிறான். 6வது படிக்கிறான், அவனுக்கு என்னடான்னா வீட்டில் ஒரே டென்ஷன்ஸாக இருங்கிறான். இந்த மாதிரி இல்லாமல் இயல்பாக வாழ கற்றுக்கும். வரக்கூடிய சோதனைகளை தாங்கக்கூடிய பலம் வேணும். அதை தான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இயல்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை
அந்த ஒரு கோர்வையாக தொகுத்திருப்பது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அந்த முதல் கவிதை வாசிக்கும் பொழுதே ரொம்ப அருமையான அந்த ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கொடுக்கக்கூடியதா இருக்கு. தேய்ந்து போ அடுத்த கவிதையும் ஒரு அருமையான ஒரு கவிதையாக தான் இருக்குது. அச்சத்துடன் ஆண்டுகள் 100 அவனியில் வாழ்தலிலும் துணிச்சலோடு தொலைந்து போவது மேல். கருணையற்றவர் உன்மீது கணையாக வீசும் கடுஞ்சொற்களை திருப்பிவிடு, அது அவர்களையே திருப்பி தாக்கட்டும். நீ கண்ணாடியாக இருக்கும் வரை உன்மீது பாய்ச்சப்படும் ஒளியாவும் எதிரொலியாகி எதிரியிடமே திரும்பும். சங்கடக்கற்கள் விழும்போது மனக்குளத்தில் சலனம் ஏற்படத்தான் செய்யும், ஆனாலும் அது அடங்கி போகும் அமைதியாய் இருந்தால். எத்தனை முறை விழுந்தாய் என எண்ணி பார்ப்பதை விட ஒவ்வொரு முறையும் விழுந்த போதெல்லாம் எழுந்ததை எண்ணிப்பார், எழுவதில் உன் வேகம் இரட்டிப்பாகும். அந்த தொடர்ச்சியாக அதை நம்ம வாசித்து பார்க்கலாம். தொடர்ந்து போராட்டங்களுக்கு புது கம்பளம் விரித்து புன்னகையோடு வரவேற்றுப்பார் வளர்பிறையேன்னு சொல்லி கடைசியா நிலவு தேய்ந்தே வளர்கிறது, நீயும் தேய பழகுன்னு ரொம்ப அழகா முடிச்சிருக்கிறீங்க. அந்த துன்பங்கள் வரத்தான் செய்யும், எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். அதை கண்டு நம்ம தேஞ்சு போறோமோ அப்படிங்கிறத பத்தி பயப்படாம தேய்ந்து போக போக மீண்டும் முழுமையான ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்வோங்கிறத அழகா சொல்லியிருந்தீங்க. நீங்க அதான் உதாரணங்கள் சொல்லி இருக்கிறதுனால அதை நான் நேரடியாக சொல்லலை. எனக்கு சந்தேகம் அப்படிங்கிறது அந்த நீ கண்ணாடியா இருக்கிற வரைக்கும் உன் மேல பாய்ச்சப்படும் ஒளியை திருப்பி அனுப்புன்னு சொல்லிட்டீங்க. பாய்ச்சப்படுவது கல்லா வந்துச்சுன்னா கண்ணாடியா இருக்கும்போது உடஞ்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. பின்னாடி அதை அடுத்ததா சொல்லியிருக்கீங்க, நீ குளமா இருக்கும்போது கல்லு விழுந்தா கலங்கிதான் போவேன்னு. குளமா இருந்தா பரவாயில்ல, கண்ணாடியா இருக்கும்போது கல்லு விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு சிந்தனை வந்துச்சு. அந்த டவுட்டை உங்கள்கிட்டயே கேட்டுருவோமே அப்படின்றதுதான். அதாவது இங்கே கண்ணாடிங்கிறது என்னென்னா ஃபாதர், கண்ணாடி இடவள மாற்றமாக காட்டுமே ஒழிய எதையும் மிகைப்படுத்தி காட்டாது. இப்போ நம்ம மேலே ஒரு காயம் ஒரு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே கடந்து போயிடணும். அதை விட்டுட்டு இப்படி சொல்லிட்டானே, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டானே, என் குடும்பத்தை பார்த்து இப்படி சொல்லிட்டானே இப்படின்னு அதை வளர்த்துக்கிட்டு போய் மேக்னிஃபையர்னு சொல்லுவோம். மிகைப்படுத்தக்கூடிய கண்ணாடியாக இருக்கக்கூடாது, நம்ம எதிர்கொலிக்கக்கூடிய கண்ணாடி, அவ்வளோதான். என்ன சொல்கிறானோ அதை அப்படியே விட்டுருங்க, விட்டுருங்க. அதை மிகைப்படுத்திக்கிட்டு திரும்ப திரும்ப அதை இது பண்ண வேண்டாம், மேக்னிஃபை பண்ண வேண்டாம். என்ன வருதோ அதை அப்படியே திருப்பி விட்டுருங்க, அவ்வளோதான், அதோட விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் கண்ணாடி. சில கண்ணாடிக்குன்னு சில பண்புகள் இருக்குது, மிகைப்படுத்தாது. மேக்னிஃபையர் மட்டும்தான் மிகைப்படுத்தும். எதிரொலிக்கக்கூடிய சாதாரண ஆடி இருக்கிற மாதிரி தான் காட்டும், இடவள மாற்றமாக தான் காட்டும் ஒழிய என்ன சைஸோ அதை அப்படியே தான் காட்டும். அந்த மாதிரி அதை அப்படியே ஏற்றுக்கங்க, அதவே மிகப்படுத்திக்காதீங்க, உள்ளே போட்டு அதை வளர்த்துக்கிட்டே இருக்காதீங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அதை சொன்னேன். பல நேரத்தில் நம்ம எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதைத்தான் திரும்ப திரும்ப ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருப்போம். சொல்லி நினச்சி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம். அது மனித பலகீனமாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப அருமையாக அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கிறீங்க. காரணம் 32வது பக்கத்தில் அது இந்த பெண்களுக்காக எழுதுனது சின்ன இது அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு. உண்மையானது என்னன்னா, காலமெல்லாம் தண்ணீர் வழிந்தோடும் கங்கைக்கும் யமுனைக்கும் பெண்ணே உன் பெயரை பெருமைக்கா வைத்தார்கள், விழி வழி வடியும் கண்ணீரை வழித்தெடுக்க வழியின்றி வாழ்நாளெல்லாம் நீ அழுவதை குறித்து காட்டவே இல்லை குத்தி காட்டவே. இது வற்றாத ஜீவநதின்னு சொல்லுவோம் ஃபாதர். கங்கையை எப்போதுமே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி அதுக்கு அணை போட முடியாதுங்கிற மாதிரி பெண்களுடைய கண்ணீருக்கு எங்களாலலாம் அணை போட முடியாது. நான் கண்ணீரை உருவாக்கிக்கிட்டே தான் இருப்போம். நீங்கள் காலம் பூரா கண்ணீர் வடித்துக்கிட்டு தான் இருக்கணும். அது எந்த ரூபத்தில் வேணாலும் நாங்கள் கணவனாகவோ மகனாகவோ எந்த ஒரு ஆண் சமூகமாக இருந்தாலும் சில பேருக்கு அது நிரந்தர கண்ணீரை கொடுக்கக்கூடியதா, வழியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உறவுகள் மட்டும் இல்லை, சமூகத்திலையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்லி நாங்கள் உன்னை கங்கைன்னு சொல்கிறது யமுனைன்னு சொல்கிறதெல்லாம் உன்னை புகழ்ச்சிக்காக இல்லை, அதே போல் உன் கண்ணுலையும் எப்போதும் கண்ணீர் வடியும் அப்படிங்கிறத குத்தி காட்டுறதுக்கு தான். சில நேரம் சில பெண்கள் எல்லாத்துக்குமே கண்ணீரை ஒரு ஆயுதமாகவும் பயன்படுத்துகிறாங்க, அதையும் ஒரு கோடிட்டு காட்டுறதுக்கு தான். ரெண்டு விதத்துலையுமே அது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. பெண்களுடைய பொதுவான நிலையாகவும் அதை புரிஞ்சுக்கலாம், இல்லை கண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்தி காரியம் சாதிக்கக்கூடிய பெண்களையும் இது சுட்டி காட்டக்கூடிய குத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயமா குத்தி காட்டுறது. அது ரெண்டையுமே அழகா சொல்லியிருக்கிறீங்க. அதனாலதான் ஆண்டவர் இயேசுவே அப்பயே சொல்லியிருக்கிறாரு, எனக்காகலாம் அழாதீங்க, நீங்க அழ வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காகவுமே அழ வேண்டியது இருக்குங்கிறதையும் அழகா இந்த இடத்துல மறைமுகமா சொல்லியிருக்கிறீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய தெருவோர தேவதைகள், அது அன்றாட நம்ம வாழ்க்கையில சந்திக்கிறவங்க பாரு. எல்லாமே பெரிய பெரிய கடையில போறோம், சூப்பர் மார்க்கெட்ல போறோம்,
அங்கே ஒரு மில்லிகிராமுக்கு கூட நம்மக்கிட்ட இடம் வாங்கிடுறாங்க. ஆனால் இங்கே தெருவோரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாட்டிமார்கள், அக்காமார்கள் இவங்கெல்லாம் விற்கிற பொருளை வந்து நம்ம பேரம் பேசி நேரத்தை வீணாக்குறோம். கடைசியில் அவங்கள வேறு வழி இல்லாமல் கொடுக்குறாங்க. நம்ம கண்ணு முன்னாடி இந்த காய், அதுக்கு கொடுக்கக்கூடிய காசு மட்டும்தான் நமக்கு கவனத்தில் வருது. இந்த காசுக்காக அவங்க வீட்டில் பசியோடு இயங்கக்கூடிய பல உயிர்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நினச்சி பாருங்க. இந்த தெருவோர தேவதைகள்கிட்ட பேரம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதை ரொம்ப அருமையான ஒரு விஷயமாகவும் இருக்கு. ஏன்னா பெரிய கடைகளுக்கு போகும்போது நம்ம பேரம் பேசுறதே இல்லை. டேகை பார்க்குறோம், எவ்வளவு பணமோ பே பண்ணிட்டு வந்துடுறோம். அதிகபட்சமாக அவன் ஒரு ஆஃபர்னு மட்டும் போட்டு வச்சிருப்பான், அதை நாம் நம்பிடுறோம் அதுதான் ஆஃபர் நினச்சி. ஆனால் தெருவோர கடைகளில் உட்காந்து ஒரு 50 பைசாக்காக ₹1 அவங்கள்ட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து இப்போ சமீபத்தில் நிறைய பேர் அதை உணர்ந்துட்டாங்க. ஒரு மாற்றமும் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் பெரிய கடைகளை தேடி போறதை குறைச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு தெருவில் இருக்கக்கூடியவர்களை ஊக்கப்படுத்தினா அந்த ஒரு விஷயமும் நல்லா இருக்கும். இந்த ஹைஜீன் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு தெருவோர கடைகளை ஒதுக்கி அந்த பெரிய கடைகளை தேடி போற ஒரு விஷயங்கள் இருக்கு. பட் இங்கேயும் ஹைஜீன் இருக்குங்கிறத உணர்ந்து கொண்டு தெருவோரங்களில் இருப்பவர்களை ஊக்கப்படுத்தினோம்னா இன்னும் நல்ல ஒரு காரியமா இருக்கும். அதை ரொம்ப அழகாவே அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப அருமையான ஒரு பதிவாகவும் அது இருக்கிறது. அதோட முதுமையை விரும்புவோமும் பார்த்துடலாமா? ஆமாம் சார். முதுமையை விரும்புவோம். வயோதிகம் வந்தால் வருத்தமும் வந்து விடுகிறது. வயோதிகமும் வருத்தமும் கார்காலமும் ஜலதோஷமும் போல இணைந்தே வருவன, இருந்துவிட்டு போகட்டும். வயோதிக வருத்தங்களை ஒரு தும்மலில் துடைத்தெடுப்போம். உடலுக்கு ஓராண்டு கூடும்போது மனதிற்கு ஓராண்டு குறையட்டும். இமைக்குள் சிறைப்பட்டிருக்கும் கண்ணின் கார்னியா பிறப்பு முதல் இறப்பு வரை தன்னை வளர்த்து கொள்வதில்லை. கார்னியாவைப் போலவே நாமும் நமது கவலைகளை, ஆசைகளை, ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ளாமல் வருவதை எதிர்கொள்ளும் மனத்திடம் பெறுவோம். அது முடியாது என்றால் எதையும் மனதிடம் ஒப்படைத்துவிட்டு மௌனமாவோம். உடல் தளர்ந்து போகக்கூடியது, உதிரம் வற்றி போகக்கூடியது. உதிரும் முடியும் ஒரு நாள் முழுவதும் கொட்டி போகும். கன்னங்கள் குழிவிட, கை கால்கள் தளர்ந்து போக, எது வேண்டுமானாலும் நிகழட்டும். எண்ணங்கள் மட்டும் எப்போதும் இளமையாய் பாதுகாப்போம். வயது கூட கூட நம்முடைய எண்ணங்களை இளமையாக வைத்துக் கொள்வோம்னு இது பெரிய மனசுக்கு ஒரு ஏன்னா முதுமை வந்தாலே ஒரு பயம் வந்துடுது. காதோர நரை வந்தாலே கவலை வருங்கிற மாதிரி இந்த நரை பருவங்கிறது அது அனுபவத்தினுடைய முதிர்வு. இப்போ நம்ம வந்து நிறைய அனுபவங்களை சம்பாரிச்சிட்டு இருக்கிறோம். அப்போ வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் முதியோர்கள்ட்ட தான் இருக்கும். வழி நடத்தக்கூடிய ஆற்றல் அவங்கள்ட்ட தான் இருக்கும். இப்போ மற்றவங்கள வழி நடத்தக்கூடிய ஆற்றல் இருக்குங்கிறப்ப நம்ம ஏன் நம்மளே வழி நடத்திக்கக்கூடாது? அப்போ அங்கே நம்ம தளர்ந்து போயிடுறோம், ஒதுக்கப்படுறதா நினைக்கிறோம். அதெல்லாம் இல்லை, நாம் தான் அப்படின்னு முதியோர்கள் முதல்ல தன்னம்பிக்கையில் இருக்கணும். ரொம்ப அருமையான ஒரு படைப்பாகவே இருக்கிறது. இதுவரைக்கும் நான் விரும்பின கவிதையாக போய்கிட்டு இருந்தோம். இந்த புத்தகத்தில் நீங்கள் விரும்பி, நிச்சயமாக எல்லா கவிதையும் உங்களுடைய கவிதை தான் விரும்புவீங்க, இருந்தாலும் மிகச்சிறப்பாக மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த ஒரு கவிதையை வாசித்தா நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணாலும் பண்ணுங்கள். இந்த சூழலுக்கான ஒரு கவிதை ஃபாதர், இது வந்து ஒரு பேச்சு வழக்கில் சொல்லியிருப்போம், ஒரு பாமர தமிழில் எழுதியிருப்போம். வழியை தேடு. இது வந்து இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது ஃபாதர். இது யதார்த்தமாக இருக்குது. மாமிக்கு காய்ச்சல் வந்தால் மருந்து அரைச்சி கொடுத்துடலாம், பூமிக்கு காய்ச்சல் என்றால் போட ஒரு மருந்து இல்லையே. இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது. இருந்த செடி கொடிகளையும் புடுங்கியே போட்டாச்சு, வளர்ந்த நல்ல மரங்களையும் வம்படியாக ஒழிச்சாச்சு. 2 பக்கம் நின்று இருந்த மரத்தையெல்லாம் வெட்டி புட்டு மண்ணு கொண்டு ரோடு போட்டு மயான காடு ஆக்கி புட்டான். ஆலமரம், அரச மரம், அழகான புளிய மரம், மன்னர் நட்ட மாமரம், மக்கள் வச்ச எழுப்ப மரம், அத்தனையும் வெட்டி புட்டு அரளிச்செடி நட்டு புட்டான். புல்லு பூண்ட கூட பூமியில் விட்டுடாமல் கல் சிமெண்ட் கொண்டு காங்கிரீட்டு போட்டு புட்டான். ஏஜி பிரிட்ஜின்னு எல்லாமே சொகுசாச்சு, ஓசியில் கிடச்ச காற்று இப்போ ஒஸ்தியாக ஆகி போச்சு. மூச்சு காத்துக்கு 300 பவுன் கொடுத்த பேச்சு ஒரு நாள் கேட்கும் காலம் வரும். கண்ணை வித்துப்புட்டு சித்திரத்தை வாங்குகிற கன்றாவி கூத்தெல்லாம் கண்டிப்பாக அரங்கேறும். மார்பு கூட்டுக்குள்ள மரண போராட்டத்தோட மார்வாடி கடையில் தான் மக்கள் கூட்டம் போய் நிற்கும். தண்ணியை வாங்கி வர தாலியை அங்கே விற்கும். ஆரத்தை அடகு வச்சு ஆக்சிஜனை பிடிச்சி வரும். இந்த நிலமை மாறணும்னா இன்னைக்கே மரத்தை நடு, சொந்த சாதி சனமெல்லாம் சுகமாக வாழ வழியை விடு. இன்னைக்கு ஆக்சிஜன் பார்லர்ஸ் வந்தாச்சு, தண்ணிக்கு கேன் வாங்குகிறோம். இப்படி எல்லாமே காசாகிட்டு இருக்கு. இருக்கிற இயற்கை வளங்களெல்லாம் கெட்டு போச்சு. அரளிங்கிறது அது சுடுகாட்டில் பூக்கிற பூன்னு சொல்லுவாங்க.
ஆனால் அன்னைக்கு சாலையில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் மன்னர்கள் நட்ட மரங்கள், மாமரம், புளிய மரம்லாம் மன்னர்கள் நட்டு வச்சாங்க. அடுத்த ஜெனரேஷன் வரும் பொழுது அதில் மற்ற நிழல் தரும் மரங்களை நட்டாங்க. கனிதரும் மரங்களை எடுத்துகிட்டு நிழல் தரும் மரங்களை நட்டாங்க. இப்போ அதுவும் போயிடுச்சு. இப்போ நம்ம நாட்டுக்கு ஒத்து வராத, சூழலுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய மரங்களை நட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். முக்கியமாக இந்த அரளி செடி போன்ற செடிகளை நட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பைபாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா நிழலுக்கு அடிப்பட்டவனை படுக்க போகிறதுக்கு கூட நிழல் கிடையாது. அந்த அளவுக்கு இப்படி ஆகிப்போச்சு. இதெல்லாம் மாறணும், மரங்களை அதிகம் நடணும். இல்லைன்னா நம்ம ஆக்சிஜனுக்காகவும் தண்ணீருக்காகவும் நிறைய செலவு பண்ணக்கூடிய எதிர்காலம் வரும் அப்படிங்கிறது அந்த சூழலோட கவிதையாக. கண்டிப்பாக இன்னைக்கு வந்து அது சாலை போடுவதற்காக மரங்கள் வெட்டப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நமக்கே ஒரு கிராமத்தில் ஒரு நிலம் இருக்குதுன்னா அந்த நிலத்திலிருந்து எவ்வளவு மரங்களை வளர்த்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேள்வியாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அதை தரிசு நிலமாக்கிட்டு அதை வந்து ஒரு பிளாட் போட்டு விற்றோம்னா எவ்வளவு காசு போகும்னு நிறையா யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது ஒட்டுமொத்த சமூகமே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நிச்சயமான ஒரு கவிதையாக இருக்கிறது. அந்த ஒரு அடுத்த கவிதையும் அதோட இணைந்த அந்த ஒரு மரத்தின் மரண வாக்கு மூலமும் கூட இது போன்ற அந்த மரத்தை வெட்டக்கூடிய ஒரு விஷயத்தை தான் ரொம்ப அழுத்தமாகவே சொல்லியிருக்கிறீங்க. நமக்கும் இயற்கைக்குமான அந்த ஒரு நெருக்கத்தில் இயற்கையை நம்ம பாழ்படுத்திக்கிட்டே வர்றோம். அதை சரியாக திருத்தி கொள்ளணும். இப்போ எல்னினோ எஃபெக்ட்னு சொல்லி நம்ம வெப்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம்னா அது நாம் செய்த தவறுகளுடைய ஒரு பின்னணி அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. திருத்திக் கொள்வதற்கு மனிதனுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முழுசாக இன்னும் காலம் கடந்து போகலை. நாம தான் அதை உணர்ந்துக்கணும். மிக அருமையான ஒரு கவிதையாகத்தான் இருக்கிறது. இது கல்லறையே கவிதை சொல்ற மாதிரியான ஒரு கவிதை இல்லையா? ஆண்டுக்கு ஒரு முறை அவசியமாகவும் சில நேரங்களில் அவசரமாகவும் வந்து போகிறாய். கல்லறைக்கு வந்துட்டு போறது விஷயத்தையே அந்த வரியிலேயே வந்து எப்படி எந்த மனநிலையோட வந்துட்டு போறோங்கிறத அழகா சொல்லியிருக்கிறீங்க. அடுத்து அதில் அந்த அடுத்த பக்கத்தில் அந்த கல்லறை திருவிழாக்களில் பூக்கள் போடுறத வச்சே எத்தனை வருஷம் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி. ஓகே. இரண்டாவது பத்தியில் என் வேழுது உழும் பூக்களிலும் மாலைகளிலும் அலங்காரத்திலும் என் உள்ளிருப்பவரின் இறுதி நாளை என்னால் உணர முடிகிறது. பூக்கள் மலை போல் குவிந்தால் இது 1ஆம் ஆண்டு. பூக்களோடு மாலை பலவும் என்றால் இது 2, 3, 4ஆம் ஆண்டு. ஒரே ஒரு மாலை எனில் இது 5ஆம் ஆண்டு. மாலையின்றி வெறும் பூக்கள் மட்டுமென்றால் 5 ஆண்டுக்கும் மேல். எனக்குள் படுத்திருப்பவருக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் என்று எதையோ கொண்டு வருகிறாய். கொண்டு வந்தவற்றை கடைசியாக நீயும் உன் உறவுகளும் அக்கம் பக்கத்து கல்லறைகளில் உறங்குவோரின் உறவுகளுமே உண்டு போகிறீர்கள். வாசலில் கையேந்தி காத்திருக்கும் வறியவர்களுக்கு கூட வைத்திருப்பதில்லை. அவர்களிடம் காலி பாத்திரத்தை காட்டி போகிறீர்கள். இந்த கல்லறை திருவிழாவில் நடக்கிற கூத்துவாதெல்லாம் கல்லறை திருப்பலியில் பல நேரங்களில் கதை பேசுதலே மிஞ்சி நிற்கிறது. மோட்ச விளக்கு பூசை பட்டியல் வாசிக்கும் போது மட்டும் அப்படி ஒரு மௌனம் அந்த மயானம் முழுவதும். தான் எழுதி வைத்த பெயர் ஒளிபெருக்கியில் ஒலிக்கும் போது ஒளிந்திருந்த கர்வம் எட்டி பார்க்கிறது. அதன்பின் அக்கம் பக்கத்துடன் அரட்டை மீண்டும் ஆரம்பமாகிறது. அங்கே ஒரு பக்கம் ஃபாதர் பூசை வச்சுருப்பாங்க, கல்லறை பூசை. அந்த இது வாசிக்கிறாங்கல்ல, அப்போ மட்டும் எல்லாரும் நம்ம பேர் வருதா, காசு கொடுத்தா பேர் வருதான்னு பார்ப்பாங்க. அடுத்த நிமிஷம் அங்கே கல்லறையிலே உட்காந்துட்டு பேசுகிறது தான். கண்டுகொள்ளப்படாத கல்லறைகளின் மீது சிலருக்கு திடீர் கரிசனம் எட்டி பார்க்கிறது. அதன் மீது ஒரு பூச்சரத்தை போட்டுவிட்டு புரணி தொடங்கிவிடும். அந்த கல்லறையில் அடக்கமானவரின் உடலை தவிர அனைத்தும் தோண்டி ஆராயப்படும். பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க உறவு எங்கேயோ வெளியில் போயிருப்பாங்க, அவங்க கல்லறைக்கு ஆள் வந்திருக்க மாட்டாங்க, லேட்டாக வருவாங்க, அவ்வளோதான். அதுக்குள்ளே அந்த கல்லறையில் இருக்கிற பாடியை தவிர அவங்களுடைய சரித்திரம் முழுவதும் எடுத்து அங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கல்லறையின் உறங்குபவரின் உறவுகள் காலச்சூழலால் காணாமல் போயிருப்பர். அவர்களை பற்றி அவதூறுகள் அங்கே ஆல் இந்தியா ரேடியோ அலைவரிசை இன்றியே ஒளிவு மறைவின்றி ஒளிபரப்பப்படும். இவர்களின் ஊர் புரணி கேட்டு அந்த கல்லறை தோட்டத்து வாகை மரத்திற்கு வாடிக்கையாக வந்து போகும் கிளிக்கு கூட கிளி பிடிக்கும். அப்போது பார்த்து எழுந்தேற்ற மணி அடிக்கும். இவர்களோ எழாமலேயே முகம் மட்டும் திருப்பி முக்காட்டை சரி செய்து கைகூப்பி மௌனமாவார்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள் என்று குருவானவர் சொன்னதும் மறைவான மறந்து போன அண்டை அயலாரின் அந்தரங்கங்கள் மீண்டும் அலசப்பட்டு உரையாடலாய் ஊர்வலம் வரும். அந்த எழுந்தேற்ற மறைக்குன்னா அமைதியாக இருப்பாங்க. இது விசுவாசத்தின் நம்பிக்கையின் மறைபொருள்னு சொன்ன உடனே திரும்ப பேச ஆரம்பிச்சுடுவாங்க. இதுதான் நடக்குது. வந்தது முதல் இந்த நிமிடம் வரை எந்த நன்மையும் செய்யாத இவர்கள் நன்மை கொடுக்க வரும் குருவின் முன் சென்று புரணி பேசிய நாக்கையோ எனக்குள் ஓய்வெடுக்கும் இந்த முதியவருக்கு வாழ்நாளில் சோறு போடாத அந்த கைகளையோ நீட்டி நன்மை வாங்குவர். குருவின் கையில் இயேசுவாய் மாறியிருந்த அந்த அப்பம் இவர்கள் கையில் மீண்டும் அப்பமாகவே மாறியிருக்கும். இயேசு எப்போதோ வெளியேறி இருப்பார். ஒரு வழியாக திருப்பலி முடிந்து குருவானவர் கல்லறைகளை மந்திரிப்பார்.
அவர் தீர்த்தம் தெளிக்கும் போது வானமும் தூறல் தொடங்கும். வருஷா வருஷம் கல்லறை திருவிழாவில் 2 தூறலாவது விழாமல் போவாது. இது மழைக்காலம் என்பதை மறந்து தனது மன்றாட்டே மழைக்கு காரணம் என பெருமை வித்தி கொண்டே முட்டி மோதி முதலாவதாக வெளியேறும் உனக்காகவே காத்திருப்பேன் வருடா வருடம். மழை வருவது உன் மன்றாட்டால் அல்ல, உன் கால்பட்ட இடத்தை கழுவிவிட வேண்டும் என்பதால். போ போ, கல்லறைகள் சொல்லும் வாழ்வியல் தத்துவங்களை நீ உணர்ந்து வாழும்போதே உறவுகள் சுற்றம் இவற்றை பேணி காத்து உண்மையான இறை அன்பிலும் பக்தியிலும் வாழ்ந்து வளர்ந்து முதிர்ந்து தளர்ந்து வரும்போது உனக்காகவே காத்திருப்பேன். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை நானே. இப்படிக்கு கல்லறை. ரொம்ப அருமையாக நினைத்ததையெல்லாம் சொல்றதுக்கு ஒரு தைரியமும் வேணும். அதுவும் காயப்படுத்திடாமலும் அதே நேரத்தில் சிந்திக்க தூண்டும் விதமாகவும் உங்களுடைய வார்த்தைகளை ரொம்ப அழகாக பயன்படுத்தி இருக்கிறீங்க. இந்த புத்தகத்திற்காக மீண்டும் ஒரு முறையாக மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி ஃபாதர். அன்பு நேயர்களே, இன்னும் நம் மத்தியில் பல புதிய சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்களுடைய எழுத்துக்களை உலகிற்கு அறிமுகப்படுத்த காத்திருக்கிறோம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.